பணக்காரன் கேசட் இருக்கா சார்? இல்ல அபூர்வ சகோதரர் கேசட் இருக்கா? ரெண்டுமே இருக்குமா. ரஜினியும் இருக்காரு, கமலும் இருக்காரு. மேல போய் வாங்கிக்கங்க. ஏய், நான் கேக்கும்போது நீ ஏண்டி மாத்தி கேட்ட? ஏய், இது இல்ல நான் அதை பார்க்கலாம்டே. ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? ரஜினிகாந்த் கேசட் வேணுமா, கமலஹாசன் கேசட் வேணுமா? உட்காருங்க, எடுத்துறேன். கொள்ளி சாப்பிடுங்கம்மா. சார் கேப்போம். Hi. Hi. What a lovely picture. You are also lovely. Bye. அப்புறம் பாப்போம். Bye. Bye. Hey, party some. ஏன் சத்தல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமா பேசுனீங்க. எனக்கு மேற்படி படம் வேணும். மேற்படியா? அப்படின்னா என்ன சார்? அதான் என் ட்ரெஸ்ஸே எல்லாம் மேக் பண்ணுவாங்களே, நீலப்படம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க தப்பா நடத்துக்கு வந்துருக்கீங்க. ஆட போய எல்லாரும் இந்த கடையில கிடைக்குன்னு சொன்னானுங்க. சரி போ, வீட்டுல போய் தண்ணி அடிச்சுட்டு படுக்க வேண்டியதுதான். ஏன் குவீன்ஸ் வீடியோ இருக்கு, பிரின்ஸ் வீடியோ இருக்கு. சில்லறையை தள்ளனா தாராளமா தரானுங்க. நான் வரேன். சார் சார் நான் தரேன் சார். யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். 1 மணி நேரத்தை திருப்பி கொடுத்துருங்க. நிச்சயமா கொடுத்துறேன். ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறேன்? அவன் என்ன தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணானா? வீடியோ கிடைக்க வர பொண்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறான் சார். இவனை நாய் அடிக்காம அழிச்சு ஜெயில தள்ளி இருப்பேன். ஆனா உங்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க அவரை எப்படி வெளியில கொண்டு வந்துருவீங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் இங்க இழுத்துட்டு வந்தேன். ஏப்பா, உன் நாக்கு கூசல்ல? என் பையன் மேல இல்லாததும் பொல்லாததுமா சொல்றியே. ரெதியே எதுக்கு அப்புறம் வந்தாலும் நிமிந்து பார்க்காம போறவனாச்சே அவன். ஏப்பா, இப்படி சொல்றது நியாயமா இருக்கா? ஆமா, ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்றியே, ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறியா? ஏன் கேட்கிறேன்னா, 100 நல்லவங்க உள்ள இருந்தாலும் ஒரு கெட்டவன் கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்க பையன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவனே, ஆஃப் பண்ணு. ஏன் தம்பி ராஜா, ரவியா உன் பேரு? ஏன்பா, சாமி படம் பார்த்தா உனக்கு ப்ளூ ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குடா. இத பாரு, இந்த ஒண்ணுக்கே உன் பேர்ல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து உன்னை உள்ள தள்ள முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பரம்பரையா பெரிய மனுஷன். இத பாருப்பா, நீ எல்லாம் சில்லற ஆபீசரு. எவ்வளவோ ஆசை இருக்கும், அதுக்கு தகுந்தபடி காசு கையில் இருக்காது. நான் சொல்றதை கேளு. அதுக்காக இப்படி ராங் ரூட்ல எல்லாம் வராத. மரியாதையா இரு. போ, ரவிதானே, போயிட்டு வா. ஏண்டா, திருட தெரிஞ்சவனுக்கு ஒளிய தெரிய வேண்டாம்? இந்த ஊர்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எப்பப்போ எங்கெங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண வேண்டாம்? தப்புதான்பா. ஆமா, அது இருக்கட்டும். அந்த கேசட் எப்படி மாத்துனீங்க? விபரமா கேக்குறியா? உள்ள வரும்போது நீ குற்றவாளி, வெளியே போகும்போது அந்த போலீஸ்காரன் குற்றவாளி. நான் நினைச்சா எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்த முடியும். அதுதான்டா இந்த ஆண்டவன்.